என்னாச்சுன்னு சொல்லுடா, சொன்னாதானே தெரியும். அது நேத்து நான் தூங்கலான்னு படுத்துட்டு இருந்தப்போ யாரோ வெளியில இருந்து கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் வெளியில வந்து பார்த்தேன். ஆ, ஆ. ஆ, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எதுவும் ஞாபகம் இல்லை. ஐயோ கடவுளே, உனக்கு எதுக்குடி இந்த வாழ்க்கை? இப்படி உயிரை பணைய வச்சு வாழ்ற வாழ்க்கையை நீ வாழணுமா? உன்னை சுத்தி இந்த வீட்டுல எதிரிக்க தாண்டி இருக்காங்க. உன்னால இந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியாதுடி. நான் சொல்றத கேளுடி, இதுல வேணாண்டி. உன்னை கையெடுத்து கும்பிடுறாண்டி, வேணாண்டி. நம்ம வீட்டுக்கு வந்துடுடி, வேணாண்டி, வாடி. அம்மா, இந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துடுடி. போலாவா? வேண்டாம்மா. நீ பாரு, நீ வாழ வட்டியா இருந்தா கூட பரவாயில்லடி, ஆனா நீ எனக்கு உசுரோட வேணும்டி. உசுருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுடி. நான் சொல்றத கேளுடி. எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிற, கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. என்னால முடியாதுமா. அத்த, ப்ளீஸ் அத்த, தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க. என் உயிரே போனாலும் நான் பிருந்தாவை விட்டு கொடுக்க மாட்டேன். எப்படி அப்படி? கட்டின பொண்டாட்டி நான் இங்க குத்து கல்லாட்டம் இருக்கேன், நீங்க ஏன் முன்னாடி அவ கைய பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கைய விடுங்க முதல்ல. அம்மா, உங்க பொண்ணுதான் உங்களுக்கு கிடைச்சிட்டான்ல, அவளுக்கு நல்லபடியா புத்திமதி சொல்லி வீட்டுக்கு கூட்டு போற வழிய பாருங்கம்மா. இங்கிட்டு விட்டு வச்சேனா அவளால இந்த குடும்பத்துக்கு தான் நிம்மதி இல்லாம போகும். அவளும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாமா. நான் உங்க கால்ல கூட விழறேன், தயவு செஞ்சு வாழ்க்கையை திருப்பி கொடுமா. விஜய், பிருந்தாவோட இந்த நிலைமைக்கு நீ தானே காரணம். என்னது நானா? சித்தி பாத்தீங்களா நான் என்ன பண்ண? அவ தானே எங்க தாலியை கட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏய், நான் அத சொல்லல.